சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய படை பாதுகாப்பு அளிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் செய்திருந்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் அருவேலிடம் கேட்கலாம். வணக்கம் அருவேல்ராஜ். தமிழக அரசின் முறையீட்டை தற்பொழுது உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை தேவையில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதனை பற்றி உங்களது தகவல்களை சொல்லுங்கள் அருவேல்ராஜ். வணக்கம் வசந்த். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருடைய பாதுகாப்பானது வரும் 16ஆம் தேதி முதல் வழங்கப்பட வேண்டும் என்று கடந்த 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கினை, அதாவது தமிழக அரசினுடைய கோரிக்கையினை நிராகரித்திருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசிடம் போதுமான பாயிண்ட்ஸ், அதாவது தரப்பு நியாயங்கள் இருக்கும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தங்களுடைய தரப்பு நியாயங்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனை அடுத்து தமிழக அரசானது தன்னுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவினை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற சில போராட்டங்கள், அதாவது தமிழினை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்களும் மாணவர்களும் சில சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சட்டம் ஒழுங்கு சரிவர இல்லை என்று காரணம் காட்டி ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டது. இதன் பிறகாக இந்த வழக்கில் கடந்த 30ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முக்கியமான ஒரு தீர்ப்பை அளித்தார். அதன்படி அடுத்த 7 நாட்களுக்குள்ளாக மத்திய அரசிற்கு தமிழக அரசானது வைப்பு தொகையினை செலுத்த வேண்டும். மேலும் அதற்கு அடுத்த 7 நாட்களில் மத்திய அரசு தன்னுடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது தீபாவளி விடுமுறைக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருடைய பாதுகாப்பானது அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. அதனை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்குதான் இது. குறிப்பாக இந்த வழக்கில் தமிழக அரசினுடைய தரப்பில் திரு நாகேஸ்வர ராவ் ஆஜராகி வாதாடினார். அவர் வாதிடும்போது CISF என்று சொல்லப்படக்கூடிய இந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பெரும்பாலும் வட இந்தியர்கள். எனவே அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அவர்களுடைய பாதுகாப்பை கொடுக்கும் போது மொழி பிரச்சனை ஏற்படும். சென்னை உயர்நீதிமன்றம் என்பது கிட்டத்தட்ட 24 ஏக்கர்களை கொண்ட 9 வாயில்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இடம். எனவே அனைத்து இடங்களிலும் CISF மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு இருக்கும் பட்சத்தில் வழக்கறிஞர்களுடன் அவர்கள் உரையாடுவது, மற்ற பொதுமக்களுடன் அவர்கள் உரையாடுவது என பல விதங்களில் மொழி பிரச்சனை ஏற்படும். இது தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கொண்டுவிடும். எனவே இந்த CISF பாதுகாப்பானது தேவையற்ற ஒன்று என்று தமிழக அரசு வாதிட்டார்கள். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், உங்களுக்கு இந்த வைப்பு தொகையினை செலுத்துவதில் பிரச்சனையா அல்லது CISF வீரர்கள் அங்கு பணியில் அமர்த்தப்படுவதுதான் பிரச்சனையா என்று கேட்டார்கள். ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து இல்லை, தமிழக காவல்துறையினுடைய பாதுகாப்பே போதுமானது என்று தங்களுடைய வாதத்தை வைத்தனர். ஆயினும் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசினை தங்கள் தரப்பு வாதங்களை சென்னை உயர்நீதிமன்றத்திலே சென்று தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர். மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுவினை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தினர். இதனை அடுத்து தமிழக அரசானது இந்த மேல்முறையீட்டு மனுவினை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. வசந்த். அருவேல்ராஜ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.